திருச்சி மாநகர் மலைக்கோட்டை பாரதிய ஜனதா சார்பாக அஜய் ஜெயேந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் திருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் பங்கு பெற்றனர். அப்பொழுது பேசிய அஜய் ஜெயேந்திரன் அவர்கள் விடியா திமுக ஆட்சியை கடுமையாக சாடினார். மேரிஸ் மேம்பாலம் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்களாகியும் பணிகள் முடியாமல் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து சிரமப்படுவதாகவும், இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறினார். மேலும் அனைத்து ஊர்களிலும் பஸ் நிலையம் என்பது ஊருக்குள் மட்டுமே இருக்கும். ஆனால் நமது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் ஒரு அமைச்சரின் சுய லாபத்திற்காக ஊருக்கு வெளியில் 10 கிலோமீட்டர் தள்ளி பேருந்து நிலையத்தை பல கோடி அரசு நிதியில் அமைத்து பெயர் மட்டும்தான் தனது தந்தையார் பெயரை வைத்துக் கொண்டார் என்றும் கடுமையாக சாடினார். பள்ளிகளுக்கு அருகிலேயே மதுக்கடைகளை ஏற்படுத்தியதாகவும், மேலும் மாணவர்களை கஞ்சா போதைக்கு அடிமையாக்கியதும் திமுக ஆட்சியின் டப்பா இன்ஜின் சாதனை என்றும் குறிப்பிட்டார். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு அஜய் ஜெயேந்திரன் தலைமையில் மண்டல தலைவர் நவநீத கிருஷ்ணன், மோடிஜி, கிரிக்கெட் வில்சன் தாமஸ், சிறுபான்மை பிரிவு தலைவர், மண்டல பொதுச் செயலாளர் மணிமாறன், சமூக ஊடக பிரிவு மண்டல தலைவர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகி ஏ கம்ருதீன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தருண், பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். அனைத்தையும் அவர்கள் சொந்த குடும்பத்தினருக்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற நிறைய மாற்றங்களை நீங்கள் செய்து வைக்க வேண்டும். இங்க இருந்து 10 நிமிஷத்துல நம்ம சத்திரசாலைக்கு போனோம். இங்க இருந்து 10 நிமிஷத்துல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது பஞ்சாபூர் பேருந்து நிலையத்துக்கு 1 மணி நேரம் போறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இந்த தொகுதியில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு, கடந்த 2020 துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பஞ்சாபூர் சுற்றியுள்ள மணிகண்டம் இங்கிட்டு கேர்கலைக்கு முடிய அவரு சொத்து சேர்த்துட்டாரு. விவசாயில ஏமாற்றி பல சொத்துக்களை சேர்த்துட்டு இன்னைக்கு அதே 2024 காலகட்டத்தில் அமைச்சராக வந்த பிறகு நமக்கு பயன்பாட்டுக்கே இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க, பஞ்சாபூர்ல வைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு அந்த பயன்பாட்டே தேவையில்லை. இங்க இருந்த 1 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம ஊருக்கு போகணும். இங்க திட்டத்திலையும் உங்க குடும்பம் இருக்கணும், உங்களோட இதுதான் இருக்கணும். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஐயா மோடி அவர்களோட குடும்பத்தை யாருக்காவது தெரியுமா மக்களே? ஐயா மோடி அவர்களோட பையனோ இல்ல பிள்ளையோ அவங்க அம்மாவை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்படியே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரோட குடும்பத்தை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அண்ணன் டிடிவி தினகரன் அவரோட குடும்பத்தை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அண்ணன் அன்புமணி குடும்பத்தை